ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் ஹண்டர். ஓகே, மிக நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த சேனலில் நான் வீடியோ போட வந்திருக்கேன். அதனால் சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாம் வாட்ச் ஹவர் எல்லாம் குறைஞ்சிட்டு போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேனலில் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்ட் பையாக வரும். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக வரும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறது மூலமாக நீங்கள் அடோப் என்ன, அதில் என்ன பண்ணலாம், ஸோ அதில் எப்படி டிசைன்ஸ் பண்ணலாம், ஸோ அதனுடைய ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் நீங்கள் படிச்சிங்க சொன்னால், அதை பற்றி தெரிஞ்சிக்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைன்ஸராக ஆகலாம். ஸோ கிராஃபிக் டிசைனுக்கு ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லை, மிக முக்கியமாக இந்த இல்லஸ்ட்ரேட்டர், அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் மிக முக்கியம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆல் என்ன ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அது சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் அடோப் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். இது வெக்டர் கிராஃபிக் டிசைன்ஸுக்கு மிக முக்கியம். இதை கூடுதலாக டிசைனர்கள் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் லோகோ, அடுத்தது ஐக்கன், இந்த மாதிரியான டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த பிஸ்னஸ் கார்டு, போஸ்டர், சோஷியல் மீடியா டிசைன்ஸ் போன்றதுக்கு உருவாக்குவதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது ஒரு வெக்டர் கிராஃபிக் டிசைன்ஸை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ நாங்கள் வெக்டர் கிராஃபிக் டிசைன்ஸ் என்றால் என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வெக்டர் கிராஃபிக் டிசைன்ஸ் என்னன்னு சொன்னால், அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் நீங்கள் உருவாக்கப்படுற ஒவ்வொரு டிசைன்ஸும் நீங்கள் ஜூம் பண்ணும்போது அதோடைய தரம் குறையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஜூம் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த டிசைனை பாருங்கள். இந்த டிசைனை நான் சும்மா ஒரு டைப் பண்ணி நான் எடுத்தது தான். இதை நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நான் ஜூம் பண்ணாலும் இதனுடைய குவாலிட்டியை பாருங்கள் எப்படி குறையாமல் இருக்குது. ஸோ இதுதான் வெக்டர். ஓகே, இப்போ நீங்கள் வெக்டர் டிசைன்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படின்னு சொல்லி இதுதான் வெக்டர் டிசைன்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பின்னால் சொல்ல போகிற விஷயத்துக்கு இந்த வெக்டர் கிராஃபிக்ஸ்ன்றது மிக முக்கியம். ஓகே, இப்போ இந்த அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் எதற்காக பயன்படுத்தப்படுறத பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஸோ இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லோகோ டிசைனுக்கு முக்கியமாக பயன்படுத்துவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியா டிசைன்ஸுக்கு இதை பயன்படுத்துவாங்க. ஸோ அடுத்த மிக முக்கியமாக ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அது என்னென்னு சொன்னால் இந்த சார்ட்டர் வரைகிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டைப்போகிராஃபிக்கு மிக மிக முக்கியங்க. ஸோ இதில் க்ரியேட்டிவாக நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட்டை டிசைன்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்த உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டரையும், அதாவது டிசைனையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லெட்டரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். ஸோ இந்த டிசைனை எனக்கு எடிட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி கஷ்டமாக நான் எடிட் பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்கிற இந்த லெட்டரை நான் இப்படி எனக்கு மாற்றலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான டைப்போகிராஃபி டிசைன்ஸை இந்த அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணலாம். இதற்காக தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் என்ன முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஸோ முக்கியமான அம்சங்கள் பொறுத்தவரையில் இதில் மிக மிக முக்கியம் பென் டூல் தாங்க. ஸோ பென் டூலை வச்சு நீங்கள் ஒரு ஷேப், ஒரு டிசைன்ஸை நீங்கள் அக்யூரேட்டாக நீங்கள் வரையலாம். ஸோ அதாவது நீங்கள் ஒரு டிசைன்ஸை நீங்கள் இன்டர்நெட்டில் கூகுள்லேயோ சர்ச் பண்ணி எடுக்கிறீங்க, அதை அக்யூரேட்டாக நீங்கள் இதை வெக்டருக்கு மாற்ற முடியும். அதில் பென் டூலை வச்சு வரைஞ்சி ஒரு வெக்டருக்கு மாற்றலாம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பின்னால் வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஷேப் பில்டர் டூல். ஸோ ஷேப் பில்டர் டூல் அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், ஒரு ஷேப்பை, இந்த ஷேப் சிலைக்கு தானே, இந்த ஷேப் சிலை வச்சு நீங்கள் ஒரு டிசைன்ஸை பில்ட் பண்ணலாம். ஸோ இது இல்லஸ்ட்ரேட்டரில் முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத் ஃபைண்டர்னு சொன்னால் ஒரு சப்ஜெக்டையும் இல்லை அல்லது ஒரு
ஷேப்பை வந்து அந்த ஷேப்பில் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணும், அதாவது ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயத்தை கட் பண்ணி அந்த ஷேப்பை செட் பண்ணும்போது ஒரு டிசைன்ஸ் வரும். அது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத வந்து இந்த பாத் ஃபைண்டர் மூலமாக கட் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது வந்து இதில் லேயர் விஷனாக இருக்குது. ஸோ ஒரு டிசைனுக்கு லேயர் விஷனாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோஷாப்பை பற்றி. ஃபோட்டோஷாப்பில் லேயர்ஸ் மிக முக்கியம். அதே மாதிரி இங்கேயும் லேயர்ஸ் முக்கியம். நீங்கள் ஒரு டிசைன்ஸை பண்ணும்போது அது வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலுக்கு இருக்கணும், எந்த ஆப்ஜெக்ட் கீழே இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி டிசைன் பண்ணுறது இந்த லேயர். ஸோ இங்கேயும் இந்த லேயர் வந்து மிக முக்கியமாக அமையும். இப்போ நாங்கள் இந்த வீடியோடைய லாஸ்ட் எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ கடைசி விஷயமாக பார்க்க போகிறோம், அந்த ஃபோட்டோஷாப்புக்கும் இந்த இல்லஸ்ட்ரேட்டருக்கும் உள்ள என்ன வித்தியாசம். ஸோ அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் ஒரு வெக்டர் பேஸ்டுன்னு சொல்லி. ஸோ வெக்டர் பேஸ்டுன்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடோபி ஃபோட்டோஷாப் வந்து பிக்சல் பேஸ்டுன்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிக்சல் பேஸ் எப்படின்னு சொன்னால் அதாவது இந்த வெக்டர் பேஸுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். வெக்டர் பேஸ்னால் எப்படி? வெக்டர் பேஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ஜூம் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணாலும் அதோட தரம் உடையாது, அதோட வந்து குவாலிட்டி மாறாது, குவாலிட்டி உடையாது. ஆனால் இந்த பிக்சல் பேஸில் வந்து நீங்கள் ஜூம் பண்ணும்போது, அதாவது ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரு டிசைன்ஸ் எடுத்து ஜூம் பண்ணும்போது அந்த ஜூமிங் குவாலிட்டி உடஞ்சி கடைசியாக பிக்சலாக வரும். சரியா? அதான் பிக்சல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அடோபி இல்லஸ்ட்ரேட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெக்டர் பேஸ்ட், அதாவது உடையாது, அதை நீங்கள் கண்கூடாவே பார்த்தீங்க. ஸோ ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், ஜூம் பண்ணும்போது உடஞ்சி ஒரு இடத்துல வந்து இந்த பிக்சலாக நிற்கும், அதுக்காங்கள அது வந்து ஜூம் ஆகாது. ஓகேயா? இதுதான் மிக முக்கியம் இந்த அடோபி இல்லஸ்ட்ரேட்டருக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் வந்து இந்த ப்ரொஃபஷ்னலாக டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் டிசைன்ஸ், அந்த ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வந்து இதை பயன்படுத்துவாங்க. ஆனால் ஃபோட்டோஷாப் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ எடிட்டிங் தான். கூடுதலாக இந்த ஃபோட்டோ எடிட்டிங் தான் இந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க நான் மேலே சொன்ன இப்படி டிசைன் பண்ணுறது, லோகோ டிசைன்ஸ் பண்ணலாம், டைப்போகிராஃபி பண்ணலாம், அதெல்லாம் இவங்களுக்கு ஃபோட்டோஷாப்லேயே பண்ணலாம். ஆமாம், ஃபோட்டோஷாப்லேயும் பண்ணலாம். பட் அதில் என்ன விஷயம் சொன்னால் நீங்கள் ஜூம் பண்ணும்போது குவாலிட்டி உடஞ்சிரும். அதனுடைய குவாலிட்டிக்கும் இந்த வெக்டருடைய இந்த குவாலிட்டிக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. சரியா? அப்போ நாங்கள் அதை இது பண்ணும்போது அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபோட்டோஷாப் வந்து ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங்கில் நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலர் கிரேடிங், ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ வச்சு நிறைய மனிப்புலேஷன் செய்யலாம். ஆனால் அதை வந்து இங்கே இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ண முடியாது. ஓகே, அதாவது ஃபோட்டோஷாப் வந்து ஃபோட்டோ எடிட்டிங்க்கு வந்தது. பிரிண்டிங் ஏதாச்சும் ஒரு பிராண்டிங் டிசைனுக்கு வந்து அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் உகந்தது. ஓகே, இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடோபி இல்லஸ்ட்ரேட்டர்னா என்ன, அதை எதுக்கு பயன்படுத்துவாங்க, எங்கே பயன்படுத்துவாங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த சப்ஜெக்டுகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தீங்க சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இந்த அடோபி இல்லஸ்ட்ரேட்டர்னா என்ன, அதுலேயும் டிசைன் பண்ணலாம், ஃபோட்டோஷாப்னா என்ன, அதுலேயும் டிசைன் பண்ணலாம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, அதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு நாங்கள் எத்தி வைக்கிறது அது எங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை சேர்க்கும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்லேயே இருக்கலாம், ஃபேஸ்புக்லேயே இருக்கலாம், எங்கே வேணாலும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.